தமிழ்ல ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டான். ஒருத்தர் தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 2 லெட்டர்ஸ்லாம் கத்துட்டாங்க. 3 மாசம் போட்டி வச்சாங்க. யார் சீக்கிரம் கத்துக்கிறாங்க பார்க்கலான்னு. வெளிநாட்டுல ஒருத்தன் வந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னா, நார்த் இந்தியன் வந்து கத்துக்கிறேன்னா, லெட்டர்ஸ்லாம் கத்துட்டு 2 லெட்டர் அடின்னு ஒரு வார்த்தை தான் கத்துட்டான். அவன் இந்த அடியோட மீனிங் என்ன வாதியார் சொல்லி கொடுக்கல. நேரா போனோம், பஸ் ஸ்டாப்ல கிண்டியில நின்றுனான். மச்சி நம்ம குதிரை அடி அடிச்சிருன்னா, அடியா அப்படின்னா என்னன்னா உடனே லாபம்னு சொன்னான். உடனே பக்கத்துல ஒரு ஆள், மச்சி பயங்கர அடி பாயினா, என்னடான்னா நஷ்டம்டா, குதிரை பணம் கட்டினேன் மொத்தம் காலிடா, பயங்கர அடி வாங்கிட்டான்டானா. உடனே பஸ் வந்து ஏறினான். படியில நின்று பாக்குறான் அவன். ஐயோ சர்தார்ஜி கொஞ்சம் குனின்றான். இன்னும் ஏன்னா 2வது அடி திருக்குறள் என்னன்னு தெரியலன்றான். அடின்னு கேட்டான். உடனே லைன், செகண்ட் லைன். உடனே பஸ் கண்டக்டர் சொல்றாரு, ஏன் ஃபுட்பால்ல நிக்கிறீங்க, ஒரு அடி முன்னாடி வாங்கன்னா. அப்ப அடின்னா என்ன, ஃப்ரண்ட்னு அர்த்தம். உடனே வாத்தியார் வீட்டுக்கு போறாரு நங்கநல்லூர்ல. அப்ப வாங்க 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 அப்படின்னு சொல்லி வலது அடியை வச்சு வாங்கன்றாங்க. அப்ப ஃபுட்டு, நம்ம ஃபுட்டு இருக்கு இல்லையா, வலது கால், அதுக்கு அப்படின்றாரு. வீட்டை சுத்தி காமிக்கும் போது வேலைக்காரி துணி துவைச்சிருந்தா, என்னமா துவைக்கிறாங்களா, அடிச்சு துவைமான்னா துணி துவைக்கும் போது. ஸோ அப்ப அடிக்கிறதுன்னு அர்த்தம். உடனே அவர் கணத்தை காமிக்கிறாரு. கணத்துல பார்த்தா, நம்ம வீட்டுல பாரு 6 அடியில தண்ணி இருக்குதுன்றாரு. அப்ப மெஷர்மெண்ட் அடி. அவன் அப்படியே நேரம் வந்தான். உடனே பார்த்து வீட்டுக்கார மாமி சொல்றாங்க, வாங்க வாங்க வீட்டுக்கு வரீங்க, மவுதுற வலது அடியை முன்னாடி ஜாகிரதையா வச்சு வாங்கன்றாங்க. அளவு புரியுறது அவங்களுக்கு. ஸோ அவன் யோசிச்சு பார்த்தான். 2 லெட்டர் அடிக்கு இவ்வளவு மீனிங் இருக்கும் போது தமிழ்ன்றது ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு. தமிழ்